தம்பி அவங்கதான் மெட்ரிவானே எனக்கு. ஆமா. அவங்ககிட்ட தான் வாங்க ஏற்கனவே நம்ம பேர் கெட்டு போயிருக்குன்னு சொல்லி தான் சொல்றவங்க கேட்க மாட்டேங்கிறா. திருப்பி அவங்ககிட்டே வாங்குறா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணே, ஒண்ணும் ஆகாது. நீ என்ன ஒண்ணும் ஆகாதுன்ற மார்க்கெட்ல நம்ம பேர் தான் கெட்டு போவோம். எத்தனை பேர் சொல்ல நீ கேட்க மாட்டேங்க இந்த மாதிரி பண்ற. அப்ப நான் எதுவும் செய்யக்கூடாதா? நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லடா. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு விவசாயம் இருக்குது. யாருக்கிட்ட வாங்கணும் நான் சொல்றேன், அவங்ககிட்ட நீ வாங்கணும். நீ போய் வருஷத்துக்கு பண்ண என்ன ஆகாது? அவங்ககிட்ட சீப் அண்ட் பெஸ்டா விலை கம்மியில கிடைக்குது, அதனாலதான் வாங்கினேன். சீப் அண்ட் பெஸ்ட் சொல்லுடா. நான் அனுபவப்பட்டுவேன், நான் அனுபவம் புரிஞ்சுவேன். நான் என்ன சொல்ல அது பத்தி கேட்டுடா. நீ வருஷத்துக்கு விலை செய்யணும் என்ன அர்த்தம் இருக்குது? அவங்ககிட்ட வாங்காத லாஸ் ஆகணும்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்குது. எதுக்கு நீ அவங்ககிட்ட வாங்கிக்கிற? பார்த்தா லாஸ் ஆனா நான் பாத்துக்கிறேன், விட்டுருங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே இவன். உங்க அண்ணனை பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறாருன்ட்டு? இதுக்குதான் சொன்ன தனி கொடுத்தன போலாம், தனியா பிசினஸ் பண்ணலான்ட்டு. கேட்டீங்களா? எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும், நீ தலையிடாத. பெரிய அண்ணன் சப்போர்ட் பண்ண வந்துருவியா அண்ணனுக்கு? அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அப்பா மாதிரி. அவர் என்ன திட்டினா என்ன, அடிக்கிறது கூட உரிமை இருக்கு. நீ தலையிடாத, நீ உன் வேலையை மட்டும் பாரு. அதான் நான் சொல்லுவேன். அண்ணன் நொன்னன்ட்டு நான் சொல்லி நீங்கதான் கேட்டிருக்க. எப்பனா போ. என்னங்க அவன் அப்படி பேசிட்டு போறான்? என்ன பேசிட்டு போறான்? சின்ன பையன் எது தெரியாது பேசிட்டு போறான். அது ஒரு பெரிய விஷயமா கொண்டாட. சின்ன பையன் சொல்றீங்க, மூஞ்சி வச்ச மாதிரி பேசிட்டு போறான். நீ விடு, சின்ன விஷயத்துல பெருசா ஆகிக்கிற. அவன் என்ன என் தம்பி மாதிரி பாக்குறாங்க, என் புள்ள மாதிரி பாக்குறான். அவனை செஞ்சுட்டான், விடு, அதை பெருசா ஆகாத. புள்ள மாதிரி இருக்கவனா இப்படி மூஞ்சி வச்சு பேசிட்டு போறானா? திருப்பி நீ அதேதான் சொல்ற. அவன் ஏதோ ஒரு வாட்டி தெரியாம பண்ணிட்டான், தப்பு, விட்டுடு. அதையே நீ பெருசா ஆக்கினுங்கிற மறுபடியும். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், எதுவா இருந்தாலும் நம்ம தனியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டா பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இப்ப கேட்டீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு? திருப்பி நான் சொன்ன நீ கேட்கவே மாட்டேன். நீ திருப்பி அதேதான் சொல்லி இருப்ப. நீ விடு, எதோ வேணாலும் நான் பாத்துக்கிறேன், விடு, ஜெயரோட விடு. இந்த வீட்டுல யாரு நான் சொல்றதை கேக்குறா? என்னவோ பண்ணி தொலைங்க, ஆட்டமா ஆடுறீங்க, போங்க. போ, நான் பாத்துக்கிறேன். வந்துட்டான் நியாயம் பேசுறதுக்கு. இந்த மாதிரி எல்லா குடும்பத்திலையும் அண்ணன் தம்பிங்க புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா எந்த பிரிவினையும் வராதுங்க.